Mug-up is injurious to your life. மனப்பாடம் செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும். Understanding will help your life. புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம காஃப் மசில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். காஃப் மசில்ஸ்னால் போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் லெக்கில் சூப்பர்ஃபிஷியலாக உள்ள மசிலை தான் நம்ம காஃப் மசில்ஸ்னு சொல்லுவோம். இந்த மசில்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 மசில்ஸ். இந்த 3 மசில்ஸும் சேர்ந்தது தான் நம்ம காஃப் மசில்ஸ்னு சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Gastrocnemius, Soleus அண்டு Plantaris. இந்த 3 மசில்ஸ் சேர்ந்தது தான் நம்ம காஃப் மசில்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3 மசில்ஸோட அனாட்டமி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மசில்ஸோட ஆரிஜின், இன்செஷன், நர்வ் சப்ளை அண்டு ஆக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம Gastrocnemius மசில் பற்றி பார்க்கலாம். இந்த மசிலுக்கு நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மசிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இந்த மசிலோட அனாட்டமி பற்றி பார்க்கலாம். Gastrocnemius மசில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பவர்ஃபுல் மசில். இந்த மசிலுக்கு 2 ஹெட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மீடியல் ஹெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஹெட்டு. இப்போ இந்த மசிலோட ஆரிஜின் பற்றி பார்க்கலாம். இந்த Gastrocnemius மசில் எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மீடியல் ஹெட் பற்றி பார்க்கலாம். மீடியல் ஹெட் பார்த்தீங்கன்னா மீடியல் காண்டில் ஆஃப் த ஃபீமரில் ஆரிஜின் ஆகுது. நெக்ஸ்ட்டு கேப்சூல் ஆஃப் த க்னீ ஜாயிண்ட். க்னீ ஜாயிண்டோட கேப்சூல்லையும் இந்த மீடியல் ஹெட் ஆரிஜின் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம லேட்ரல் ஹெட் பார்க்கலாம். லேட்ரல் ஹெட் பார்த்தீங்கன்னா லேட்ரல் காண்டில் ஆஃப் த ஃபீமரில் ஆரிஜின் ஆகுது. மீடியல் ஹெட் போலவே லேட்ரல் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா கேப்சூல் ஆஃப் த க்னீ ஜாயிண்ட்லேயே ஆரிஜின் ஆகுது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் லேட்ரல் ஹெட். இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா லேட்ரல் காண்டில் ஆஃப் ஃபீமரில் ஆரிஜின் ஆகுது. அதே போல் கேப்சூல் ஆஃப் க்னீ ஜாயிண்ட், க்னீ ஜாயிண்டோட கேப்சூல்லேயும் ஆரிஜின் ஆகுது. இப்போ மீடியல் ஹெட்டை ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா மீடியல் ஹெட். இது பார்த்தீங்கன்னா மீடியல் காண்டில் ஆஃப் ஃபீமரில் ஆரிஜின் ஆகுது. அதே போல் கேப்சூல் ஆஃப் க்னீ ஜாயிண்ட்லேயே ஆரிஜின் ஆகுது. ஓகே, இப்போ இந்த மசிலோட இன்செஷன் பற்றி பார்க்கலாம். Gastrocnemius மசில் எங்கே இன்செஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா which is inserted into the middle 1/3 of the posterior surface of the calcaneum. இதுதான் பார்த்தீங்கன்னா கால்கனியம் போன். ஓகேங்களா, இந்த கால்கனியம் போனில் போஸ்டீரியர் சர்ஃபேஸில் மிடில் 1/3 இன்செஷன் ஆகிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Gastrocnemius மசிலோட இன்செஷன். இப்போ இந்த Gastrocnemius மசிலுக்கு என்ன நர்வ் சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிபியல் நர்வ் தான் சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த Gastrocnemius மசிலோட ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த Gastrocnemius மசிலோட மெயின் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்னீ ஜாயிண்டை ஃப்ளெக்ஷன் பண்ணும். இந்த Gastrocnemius மசிலும் இந்த Soleus மசிலும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃப்ளெக்ஸர் ஆஃப் த ஃபுட் அட் த ஆங்கிள் ஜாயிண்ட். ஆங்கிள் ஜாயிண்ட்டு கிட்ட ஸ்ட்ராங் ஃப்ளெக்ஸர் ஆஃப் த ஃபுட், அதாவது பிளான்டார் ஃப்ளெக்ஷனை ஸ்ட்ராங்காக பண்ணும். எது இந்த Gastrocnemius மசிலும் இந்த Soleus மசிலும் சேர்ந்து. இந்த Gastrocnemius மசில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸர் ஆஃப் த க்னீ ஜாயிண்டை ஃப்ளெக்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம Soleus மசில் பற்றி பார்க்கலாம். இந்த Soleus மசிலுக்கு நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். Soleus மசிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த Gastrocnemius மசிலை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு Soleus மசிலும் Plantaris மசிலும் நல்லா தெரியும். ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா Soleus மசில். இந்த Soleus மசில் பார்த்தீங்கன்னா டோம் ஷேப்பில் இருக்குமா. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோம் ஷேப்பில் இருக்கும். இந்த Soleus மசில் பார்த்தீங்கன்னா மல்டிபெனட் மசில்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா Gastrocnemiusக்கு கீழே இருக்கும். which leads deep to the Gastrocnemius. Gastrocnemius மசிலுக்கு டீப்பாக இருக்கும். இப்போ நம்ம Gastrocnemius மசில் எடுத்தனால இந்த Soleus மசில் நல்லா நமக்கு தெரியுது. இப்போ இந்த Soleus மசிலோட ஆரிஜின் பற்றி பார்க்கலாம். ஃபிபுலாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் ஹெட்டு. ஃபிபுலாவில் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் ஹெட்டில் ஆரிஜின் ஆகுது. அதே போல் அப்பர் 1/4 ஆஃப் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த சாஃப்ட்டு. ஃபிபுலா சாஃப்ட்டில் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் 1/4 ஆரிஜின் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிபியா. டிபியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலியல் லைனில் ஆரிஜின் ஆகுது. அதே போல் மிடில் 1/3 ஆஃப் த மீடியல் பார்டர் ஆஃப் த சாஃப்ட்டு மீடியல் பார்டரில் பார்த்தீங்கன்னா மிடில் 1/3 இந்த Soleus மசில் ஆரிஜின் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த மசிலோட இன்செஷன் பார்த்தீங்கன்னா அதே தான் Gastrocnemiusக்கு என்ன இன்செஷன் பார்த்தோமோ அதே இன்செஷன் தான். which is inserted into the middle 1/3 of the posterior surface of the calcaneum. calcaneum போனில் உள்ள posterior surfaceல middle 1/3 இன்செஷன் ஆகுது. Gastrocnemiusம் Soleusலும் இன்செஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான். இந்த Soleus மசிலோட நர்வ் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா டிபியல் நர்வ் தான்.
இதோட ஆக்ஷன் என்னென்னு பார்ப்போம். Soleus is most powerful than Gastrocnemius. ஓகேவா, Soleus பார்த்தீங்கன்னா வந்து Gastrocnemiusோட பவர்ஃபுல்லான மசிலாம். Soleus மசிலோட மெயின் ஆக்ஷன்னு பார்த்தீங்கன்னா Plantar Flextion of the foot at angle joint. ஆங்கிள் ஜாயிண்ட் கிட்ட Plantar Flextion வந்து பண்ணும். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். Soleus is chiefly a postural muscle to steady the leg and the foot. இந்த Soleus மசில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டில் லெக்கை ஸ்டெடியாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது Plantaris மசில். இந்த Plantaris மசிலுக்கு நான் டிஃப்ரெண்ட் கலர் வந்து கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். Plantaris மசிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த Plantaris மசிலோட ஆரிஜின் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த Plantaris மசில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷார்ட் பெல்லி அண்டு லாங் டெண்டான். இந்த Plantaris மசிலோட இன்ட்ரடக்ஷன் இது தான். ஷார்ட் பெல்லி அண்டு லாங் டெண்டான். ஷார்ட் பெல்லினா அந்த மசில் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்டாக இருக்கும், அதோட டெண்டான் பார்த்தீங்கன்னா வந்து லாங்காக இருக்கும். தெரியுதா ப்ளூ கலரில்? இதுதான் Plantaris மசில். இப்போ இந்த Plantaris மசிலோட ஆரிஜின் இன்செஷன்லாம் பார்க்கலாம். இந்த Plantaris மசில் எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லோவர் பார்ட் ஆஃப் த லேட்ரல் சுப்ராகாண்டில் லைன் ஆஃப் த ஃபீமர். லேட்ரல் சுப்ராகாண்டில் லைன் ஆஃப் த ஃபீமரில் உள்ள லேட்ரல் சுப்ராகாண்டில் லைனில் வந்து ஆரிஜின் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து oblique popliteal ligament, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆகுது. இந்த மசில் எங்கே இன்செஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த Plantaris மசில் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் இன்சர்டட் ஆன் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த calcaneum medial to the tendocalcaneus. போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த calcaneumத்தில் வந்து இன்செஷன் ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா calcaneum, இது போஸ்டீரியர் சர்ஃபேஸ். இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் calcaneumத்தில் வந்து இன்செஷன் ஆகுது. எதுக்கு மீடியலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து tendocalcaneusக்கு மீடியலாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த Plantaris மசிலோட நர்வ் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிபியல் நர்வ் தான். காஃப் மசில்ஸ் மூணுக்குமே பார்த்தீங்கன்னா நர்வ் சப்ளை டிபியல் நர்வ் தான். இந்த Plantaris மசிலோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அசசரி டு த Gastrocnemius. Gastrocnemius மசிலுக்கு அசசரியாக இருக்குது. அதாவது Gastrocnemius மசிலோட ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் Plantar Flextion அண்டு knee flexion. இந்த ரெண்டு ஃப்ளெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அசசரியாக உதவியாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காஃப் மசில்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இன்னொரு தாட்டி இதை சின்னதாக ரீகால் பண்ணிப்போம். காஃப் மசில்ஸ்னால் சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ் ஆஃப் த பேக் ஆஃப் த லெக்கு. நம்ம லெக்கில் உள்ள பேக்கில் உள்ள சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸை தான் நம்ம காஃப் மசில்ஸ்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா 3 மசில்ஸு: Gastrocnemius, Soleus, Plantaris. இந்த Gastrocnemiusங்கிறது லார்ஜ் பவர்ஃபுல் மசில். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஹெட் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா மீடியல் ஹெட் அண்டு லேட்ரல் ஹெட்டு. Soleusங்கிறது ஒரு டோம் ஷேப்டு மசில். இது பார்த்திங்கன்னா Gastrocnemiusக்கு டீப்பாக இருக்கும். Plantarisங்கிறது ஷார்ட் பெல்லி அண்டு லாங் டெண்டான் மசில். இந்த Plantaris மசிலோட பெல்லி பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், டெண்டான் வந்து லாங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 3 மசிலுக்குமே காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் சப்ளை தான். இந்த நர்வ் சப்ளை பார்த்திங்கன்னா காமனாக டிபியல் நர்வ் தான் வந்து சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட்டு Gastrocnemiusோட ஆக்ஷன் என்ன? பவர்ஃபுல் Plantar Flextion at angle joint அண்டு flexion of the knee. Soleus மசிலோட ஆக்ஷன் என்ன? டு ஸ்டடி த லெக் அண்ட் த ஃபுட்டு அண்டு Plantar Flextion. Plantaris மசிலோட ஆக்ஷன் என்ன? அசசரி டு த Gastrocnemius. Gastrocnemius மசில் என்ன ஆக்ஷன் பண்ணுமோ அதுக்கு அசசரியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.